ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும். ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம சண்டே மார்க்கெட், அதாவது போன வாரம் ஃபுல்லா நம்ம மார்க்கெட் எப்படி போச்சு, வரும் வாரம் எப்படி போக போகுது அப்படின்றத பார்க்கலாம். பரவாயில்ல, மார்க்கெட் நம்மள ரொம்ப இது பண்ணாம இறக்காம அப்படியே ஓரளவுக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. 25,500 400 அப்படின்ற இதுலயே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. சரி, என்ன நடந்துட்டு இருக்கு, உலக நிலவரம்லாம் எப்படி இருக்கு, நம்ம மார்க்கெட்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு, இதெல்லாம் பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மார்க்கெட்டோட நிலவரம் என்ன, எப்படின்னு சொல்லுங்க சார். நல்ல பாசிட்டிவா தான் இருக்கு, ஒன்னும் பெருசா இறக்கம் அப்படின்றது இல்ல, யாருக்கும் பெரிய லாஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ நீங்க சொல்லுங்க சார், எப்படி போயிட்டு இருக்கு மார்க்கெட்? சோ மார்க்கெட் இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயமற்ற தன்மையில இருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஏற்குறைய ஒரு வலிமையான ஒரு ஏற்றம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பிரேக் அவுட் அப்படின்றது 26ஆம் தேதி ஜூன்ல நடந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஏறி அப்படின்னு பார்க்கும்போது அந்த உச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,669 தொட்ட பிறகு, அதனால அதன் பிறகு தொடர்ந்து ஏற முடியல. இப்ப இறக்கம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடந்த 4 நாட்களா இறங்கி நேற்றுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியும் போது கொஞ்சம் அந்த இறக்கம் நல்லாவே வந்தது. இறக்கத்தை சமாளிச்சு ஓரளவுக்கு அது ஏறி முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். நிப்டியை பொறுத்த மட்டும் அதனுடைய ஏற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 55 புள்ளிகள் ஏறியும், அதே மாதிரி சென்செக்ஸ் அப்படின்றது ஒரு 193 புள்ளிகள் ஏறியும் முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப என்ன நிலைமையில இருக்கு நிப்டி அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இது ஒரு ஏற்றத்தின் இறக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், இது ஒரு கரெக்டிவ் மோட் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம சொல்லுவோம் டெக்னிக்கலா சொல்லும் போது. சோ அந்த மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மோட்ல இப்ப இருக்கிறதா இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு இப்போதைக்கு எடுத்துக்கலாம் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, கடைசி நாள் முடியும் போது அதனுடைய கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்றது ஒரு ஹேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. என்ன இண்டிகேஷன் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப நான் இந்த இறக்கத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன், பையர் இப்ப உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்றத ஒரு தகவலா இப்போதைக்கு நாம இதை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம் தான். அதே சமயம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில உலக சந்தைகளோட நிலவரம் எப்படி இருக்கு? உலக சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நேற்று விடுமுறை தினமா இருந்தது, இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால. அதே சமயம் அதனுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாபாரம் அது எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முந்தின நாள் அப்படின்றது 3ஆம் தேதி ஓரளவுக்கு ஏற்றத்துடன் முடிஞ்சிருந்தது. அமெரிக்காவுடைய முக்கிய குறியீட்டு எண்கள் டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் 3. ஆனா நேற்றுக்கு விடுமுறை தினமா இருந்தது. அதே சமயம் டவ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்றது 0.6% அப்படின்ற அளவுக்கு நேற்றுக்கு இறங்கி முடிஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம். சோ இந்த இறக்கம் அப்படின்றது நம்முடைய சந்தையில மண்டே அன்னைக்கு வெளிப்படுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கிஃப்ட் நிப்டி அப்படின்றதும் கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்த ஏற்றத்திற்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வீக்னஸ் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அதனால இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த ஏற்றம் அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கு. ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ட்ரம்ப்போட அடுத்த டைம் வந்தாச்சு. 3 மாசம் வாய மூடிட்டு இருந்தாரு அப்படின்றத தாண்டி இப்போ 9ஆம் தேதி அப்படின்றது திரும்பவும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த வேர்ல்டு டேரிஃப் திரும்பவும் ஒரு டம்பிள் ஆகுமா, இவரோட பேச பேச அது மார்க்கெட்டை பாதிக்குமா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இப்ப கருத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதே நேரம் மற்ற விஷயங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுக்குள்ள ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும் அப்படின்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. அது இந்தியாவுக்கு சாதகமாக, அதாவது பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தால் அது இந்திய சந்தைக்கு சாதகமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூடவே இருக்குது. இதை தாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் செனாரியோ அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது மற்ற விவகாரங்கள், யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு இறக்கம் அப்படின்றத சொல்லணும். ஜெர்மனோட டாக்ஸ் ஆகட்டும், பிரான்ஸோட கேக் ஆகட்டும், ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 0.5% 3/4% இறக்கத்துல முடிஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம். சோ இந்த இறக்கம் அப்படின்றது நம் சந்தையிலும் நாளைக்கு பிரதிபலிக்குமா அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மற்றபடி ஆசிய சந்தைகள் கொஞ்சம் வீக்கா முடிஞ்சிருக்கிற நிலைமையில கச்சா எண்ணெயின் விலை அப்படின்றது
அந்த ஓரளவுக்கு அந்த லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அதாவது WTI குரூட் வந்து $66.4, பிரெண்ட் குரூட் $68.2. ஓரளவுக்கு இந்த ரேஞ்ச் அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அதனால அது வந்து கொஞ்சம் நம்ம சாதகமா தான் எடுத்துக்கணும் சந்தைக்கு. இந்த நிலைமையில டாலர் இண்டெக்ஸ் விழ ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 110 இருந்தது, அப்புறம் மெல்ல 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 இறங்கி சப் 100க்கு வந்தது, அப்புறம் 100க்கு கீழே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்து 99, 98 அப்படின்னு இருந்தது. இப்ப எங்க வந்தாச்சு 97.27 அப்படின்னு இருக்கு. இப்ப டாலர் இண்டெக்ஸ் தொடர்ந்து இறங்குவது பங்கு சந்தைக்கு வலிமை சேர்ப்பதாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதும் இன்னொரு கோணத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு அது வந்து கொஞ்சம் நம்ம கவலைப்படும்படியா தான் இருந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். 4.35 இருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்தது. 4.27 இந்த மாதிரிலாம் குறைஞ்சு 2.5 வந்து திரும்பவும் 4.35க்கு போயாச்சு. ஸோ இது வந்து என்ன செய்யும், எஃப்ஐஸோட மணியை அமெரிக்காவை நோக்கி திருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறதா பார்க்கிறோம். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நிச்சயமற்ற தன்மையில் இருக்கிறது. ஒரு ஏற்றத்திற்கு பிறகு வந்த இந்த சின்ன இறக்கத்துல ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது தொடர் இறக்கமாக மாறுமா, இல்ல இந்த கரெக்ஷன் முடிஞ்சு மீண்டும் வலிமையாக ஏறுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இருந்தாலும் டெக்னிக்கலா நான் சொல்றதா இருந்தா இப்போதைக்கு அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் அப்படின்றது 25,300 அப்படின்றது உடனடியான சப்போர்ட்ல இருக்கு. மேல அப்படின்னு பார்க்கும்போது வலிமையான தடைநிலை இருக்கு. அதாவது 25,600. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 300 புள்ளிகளுக்கிடையே இப்போதைக்கு நகர்வதற்கான வாய்ப்பு உண்டு. 25,300 உடைக்கப்பட்டால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான இறக்கம் வரலாம். அது எதை நோக்கியும் பயணிக்கலாம். அது வந்து கணிசமான அளவு இறங்கி 24,950 நோக்கியும் நகரலாம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா 350 பாயிண்ட் மேல கீழே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால 350-400 பாயிண்ட் பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் டைரக்ஷன் வைஸ் இது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை அது 25,300 உடைக்கப்பட்டு அது கீழே 25,000க்கு வந்துருச்சு அப்படின்னா பழைய உச்சத்தை தாண்டுவதற்கு இப்போதைக்கு சிரமம் அப்படின்னு தான் நம்ம முடிக்க முடியும். ஓகே சார். சோ இப்ப இருக்க இந்த சிச்சுவேஷன்ல இப்போ மார்க்கெட் வந்து இப்ப பெருசா நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்டேபிளா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய இந்த நியூஸஸ் எல்லாம் வந்தாலும் இந்த டைம்ல வந்து இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு சார்? அதெல்லாம் நல்லா தான் இருக்கா? அப்புறம் ஒரு நியூஸ் கூட ஏதோ ஒரு ஜான் மார்க்கெட் ஏதோ செபியோட ஒரு அதிரடி நடவடிக்கை அப்படின்னு நியூஸ் பார்த்தேன். அதை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் சொல்லுங்க சார். இப்போ செக்டர் வைஸ் நம்ம பார்த்தலாம். அந்த அந்த முக்கியமான சில செக்டார்ஸ் அப்படின்றத நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ அதை வந்து ஒரு சில தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறேன் குயிக்கா. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து இப்போ ஒரு ஹேமர் மாதிரியான ஃபார்மேஷன் கொடுத்து ஏறி இருக்கிற நிலைமையில பேங்க் நிஃப்டி எடுத்தீங்கன்னா அதை விட வலிமையா இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்றது நிஃப்டியோட வலிமை காட்டி இருக்குது. அதனால ஏற்றம்னு வந்தா பேங்க் நிஃப்டி இப்போ வந்து 57,000 இருக்கிறத பாக்குறோம். 57,031. இது வந்து அடுத்த கட்டமாக ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கலாம். ஆனா ஓவராலா மேல ஏறும்போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடிய நிலைமையில தான் ரெண்டுமே இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நிஃப்டியை ஒப்பிட்டு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி சற்றே வலிமை காட்டி வருகிறது. ஆனா நேற்றுக்கு ஓரளவுக்கு எல்லாம் வலிமை காட்டியிருந்த நிலையில ஆட்டோ செக்டார் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். வீக்கா தான் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அது கடன்னு மார்க்கெட் இறங்கும் போது ஏறின ஒரு செக்டார், அது மிக வலிமையான ஒரு ஏற்றம். அதனால ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னு தான் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ராஃபிட் புக்கிங் கூட ஒருவேளை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோ செக்டர் இன்னும் வலிமையான ஒரு ஏற்ற தயாராகலாம். பட் இப்போதைக்கு முடிவுற்ற நிலைமையில கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. இது மாதிரி எஃப்எம்சிஜி செக்டர் வந்து பெரிய அளவுல பரிமளிக்கவே இல்லை. பெரிய அளவுல இது ஒரு ஃபிளேர் அப் ஆகல. மார்க்கெட் ஏறி நிக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இது வந்து எஃப்எம்சிஜி செக்டர் இன்னுமே வலிமை குன்றிதான் காணப்படுகிறது. இப்போதைக்கு அது ஒரு குறுகிய எல்லைக்குள் சுற்றுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. இது வெயிட் பண்ணணும். இன்னொரு பிரேக் அவுட் வந்தாதான் இதுல நம்ம போகலாம். மற்றபடி இதை கொஞ்சம் தவிர்ப்பது, இந்த செக்டார் இப்போதைக்கு தவிர்ப்பது நல்லது. ஃபார்மா செக்டாரை பொறுத்த வரைக்கும் அதான் கிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபார்மா செக்டார் பொறுத்த வரைக்கும் எப்படி இப்ப இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா பழைய உச்சங்களை எல்லாத்தையுமே அது என்ன பண்ணிருக்கு, அதாவது முந்தைய உச்சத்தை உடைச்சு மழன்னு மேல ஏறி இருக்கு. இறங்கிய சந்தையில் மிக பெரிய வலிமையை காட்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மாவை சொல்லணும். நம்மளும் சில நாட்களுக்கு முன்பாக ஃபார்மாவை பத்தி தகவல்கள் போட்டிருந்தோம். அந்த தகவல் அடிப்படையில் அவங்க ஃபார்மா செக்டாரை நேயர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து அவங்களுக்கு குறுகிய கால அடிப்படையில ஒரு நல்ல லாபம் வருவதற்கான
வாய்ப்பு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல மற்ற செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐடி செக்டார் இப்போதைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு ஒரு அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் கவனிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பக்கவாட்டு நகரிலேயே தான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமா இருக்கிறத பாக்குறோம். அப்படின்னா இப்ப ரிசல்ட் வந்து காலாண்டு முடிவுகள் வர இருக்குது. அதுல குறிப்பாக ஐடி செக்டார் தான் முதல்ல வரும். அதனால ஐடி செக்டாரோட ரிசல்ட்டை பொறுத்து இது மேல பிரேக் அவுட் ஆகலாம், இல்லைன்னா கீழே வரலாம். இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம், மூவ்மெண்ட்ல வரக்கூடியது. ஸோ அதனால ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது நல்ல ரிசல்ட்னாலையும், ரிசல்ட் மோசமா இருந்தா பிரேக் டவுன், அப்படி ஒரு நிலைமையில இப்ப நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எடுத்த செக்டார்ல மெட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சரசரன்னு ஏற்கனவே ஏறிக்கிட்டு தான் இருந்தது. இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப் ட்ரெண்ட்ல இருக்குதே ஒழிய இப்ப கடந்த 2 நாளா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபங்கள் வெளியே எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் ஸ்மால் கேப் மிட் கேப் பத்தி நீங்க கேட்கும்போது இதுல ஸ்மால் கேப் அப்படின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த உச்சத்துல நல்லா ஏறிச்சு, எல்லாமே அந்த உச்சத்துல கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா ஏறல, நேற்றுக்கு வந்து அது ஏறல. அதே சமயம் மிட் கேப்பும் பாத்தீங்கன்னாலும் பெரிய மாற்றம் இல்லை. கடந்த 4 நாளா பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் அதே ஒரு ரேஞ்சிலேயே இன்னும் சுத்திட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு சூழல் மாறுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையில இருக்கிறத நம்ம ஏத்துக்கணும். ஓகே சார். சார், இப்போ ட்ரம்ப் பத்தி நீங்க சொல்லும் பொழுது இப்ப மறுபடியும் அவர் வந்து வரி விதிப்பு அப்படின்றது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரா சார்? அந்த நியூஸையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்தியாவுக்கு வந்து 500% வரி விதிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்த மாதிரி இருந்தது. அது உண்மையானா அப்ப வந்து நம்ம அங்க இருந்து அனுப்புற பணங்களுக்கு அதிகப்படியான டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குமா? எப்படி சார், அது ஏதாவது பிரச்சனை ஆகுமா? ஆக்சுவலா ட்ரம்ப் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, நாங்க வந்து நிறுத்தி வச்சிருக்கோம், சஸ்பெண்டட் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஆக்ஷன் அப்படின்றத, டேரிஃப் ஆக்ஷன் அப்படின்றத இப்போதைக்கு நாங்க சஸ்பெண்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். 9ஆம் தேதி, அதாவது 3 மாசம் முடிஞ்சுச்சுன்னா 9ஆம் தேதி தான் முடியுது அது. சோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது 9ஆம் தேதி அன்னைக்கு அவர் திரும்ப வாயை திறப்பாரு. நாங்க வந்து இந்த கண்ட்ரி கூட இந்த மாதிரிலாம் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம், இதெல்லாம் சுமூகமா இருக்கு, இதெல்லாம் வந்து மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பதான் வாய் திறப்பார். அப்போ வாய் திறக்கும் போது அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுடைய இம்பாக்ட் குளோபல் எக்கானமில எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தி அவர் வந்து சொல்லதான் மார்க்கெட் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ திரும்பும். பட் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏன்னா அவர் ஒரு நாளையில இருந்து ஒரு நாள் அவர் பேசாம இருந்தது இந்த 3 மாசம். பேச ஆரம்பிச்சாவே அது அன்சர்டனிட்டியை தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போதைக்கு அதான் ஒரு மெகா ஈவெண்டா எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஓகே சார். சார், கோல்டு சில்வரோட நிலவரமா சொல்லுங்க சார். ஏன்னா நிறைய பேர் வந்து கமாடிட்டியும் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. கோல்டு சில்வர்லாம் எப்படி இருக்கு? இப்ப வந்து மார்க்கெட் வந்து ஓரளவு ஸ்டேபிளா தான் போயிட்டு இருக்கு. கோல்டு வந்து எப்படி போயிட்டு இருக்கு சார்? யூஸ்வலா மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் கொஞ்சம் நிச்சயமற்ற தன்மையில இருக்குதோ அப்பெல்லாம் வந்து கோல்டு சில்வர் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா மாறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிலைமையில இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் ஒரு பக்கவாட்டு நகர்வு தான். பெருசா ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் 95,400 மேல பாத்தீங்கன்னா 97,800 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு 2,500 புள்ளிகளுக்கு இடையே நகர்ந்துகிட்டு இருக்கு. இது 10 கிராம் தங்கம் 24 கேரட் MCXல வியாபாரமாகக்கூடியது. இப்போ ஒருவேளை ட்ரம்ப் வாங்கி தொடர்ந்து ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா இது மேலே ஏற ஆரம்பிச்சிடும். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு எல்லை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 97,900. இது MCXல 10 கிராம் தங்கம் 24 கேரட் 97,900 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்கிருந்து 1,500ல இருந்து 2,000 புள்ளிகள் ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கதா நம்ம பாக்குறோம். இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச்ல தான் இருக்கு. சில்வர் யூஸ்வலா நம்ம சொல்லும் போது தங்கத்தை விட வலிமை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வரோம். அந்த வகையில இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில்வர் வந்து கிட்டத்தட்ட பழைய உச்சத்துக்கிட்ட நோக்கி போயிட்டு இருக்கு. பழைய உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது வந்து 1 கிலோ வெள்ளி MCXல வியாபாரம் கூடியது. அதிகபட்சம் அது உச்சமாக தொட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,09,748 ரூபாய். அப்போ அந்த உச்சத்துக்கு அருகாமையில் வந்தாச்சு. இப்ப எந்த விலையில க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,08,438. ஆக அந்த சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. ஒருவேளை நிச்சயமற்ற தன்மை தொடர்ந்தால் பழைய உச்சத்துக்கு அருகாமையில் இருக்கிற வெள்ளி அதையும் உடைத்து மிகப்பெரிய வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கணும். ஸோ சந்தை வெயிட் அண்ட் வாட்ச்ல இருக்கிறதுனால எஃப்ஐஸோட மூடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஜூலை மாசம் 1, 2, 3, 4 ஆக்சுவலா இந்த 4 நாளுமே எஃப்ஐஸ் யாரா இருக்கிறாங்க, செல்லர்ஸா தான் இருக்கிறாங்கன்றது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம்.
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் லீவ் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால, அதனால அதனுடைய தாக்கம் அதனுடைய ஃபியூச்சர்ஸ் வியாபாரமும் செல்லிங் சைட்ல தான் இருக்கிறதுனால இப்போதைக்கு மண்டே அப்படின்றது கொஞ்சம் நெகட்டிவிட்டி உள்ள ஒரு ஓப்பனிங்கா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம கொஞ்சம் கவனமா தான் கையாளணும். ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம முழு தகவலும் கொடுத்தாச்சு. ஸோ நம்மளோட அடுத்த கிளாஸ் இந்த வாரம் தானே சார் ஸ்டார்ட் ஆக போகுது? எஸ்எஃப்எல் மண்டே அன்னைக்கு எஸ்எஃப்எல் வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்றாங்க செல் பண்றாங்கன்றத நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்விங் ட்ரேடிங், அப்புறம் டே ட்ரேடிங் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அதை படிக்க இருக்கிறோம். இது மண்டே டு ஃப்ரைடே 10ல இருந்து 12 மணிக்கு 4 வார கால பயிற்சி. ஸோ இதை படிக்கிறது மூலமா அது ஒரு லைஃப் ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தட் நம்ம ரிட்டையர் ஆனப்புறம் கூட இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்மளுடைய சந்தை சார்ந்து நமக்கு தேவையான ஒரு ஏர்னிங்கை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே சார். ஸோ எஸ்எஃப்எல் அதுக்கப்புறம் பேசிக் வந்து ஸ்டார்ட் ஆகுதா சார் நாளைக்கு? பேசிக் சண்டே 7ஆம் தேதி 6ஆம் தேதி நாளைக்கு 6ஆம் தேதி கரெக்ட். ஓகே. ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேசிக் ஸ்டார்ட் ஆகுது சண்டே, அண்ட் வந்து எஸ்எஃப்எல் வந்து மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்கும் எஸ்எஃப்எல்லும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல அப்படின்றதுக்கு பொறுத்து நீங்க வந்து உங்களோட கிளாஸை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கூட இந்த பேசிக் கிளாஸை நீங்க சூஸ் பண்ணலாம். இது பேசிக் தான் அப்படின்னா பேசிக் மட்டும் இருக்காது, நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரியாத விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்குறாங்க. நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு நல்ல ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்ல நீங்க வந்து கிளாஸ் டீடைல் வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல் சென்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.